Exercise 4.2, question number 6, subdivision 1. Find the domain of f of x equal to sin inverse of mod x minus 2 by 3 plus cos inverse of 1 minus mod x by 4. Solution. Sin inverse domain value வந்து minus 1 plus 1. This is a range minus 5 by 2 plus 5 by 2. Cos inverse function domain values வந்து minus 1 plus 1. That is x values minus 1 plus 1 இடையில தான் லை ஆகும். நம்ம டொமைன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப x values எங்க எந்த இன்டர்வல்ல present ஆகுது, where they lie. So the domain of sin inverse of x is minus 1 plus 1. So the x value minus 1 plus 1 இடையில தான் இருக்கும். That is x lies between minus 1 and plus 1. So minus 1 less than or equal to x less than or equal to 1. Sin inverse of x அப்படின்னா இந்த இடத்துல x இருக்குனால x தான் நம்ம அந்த நடுவுல போடணும். minus 1 க்கு plus 1 இடையில. பட் இங்க क्वेश्चन என்னன்னா sin inverse of mod x minus 2 by 3. இந்த x ஓட பிளேஸ்ல mod x minus 2 by 3 இருக்கு. அப்ப mod x minus 2 by 3 lies between minus 1 and plus 1. So இந்த x ஓட பிளேஸ்ல இதை ரீப்ளேஸ் பண்ணிருங்க. So mod x minus 2 by 3 இங்க less than or equal to 1, இங்க left sideல வந்து minus 1 less than or equal to இருக்கும். So இந்த 3 கேன்சல் பண்ணது, denominator 3 கேன்சல் பண்ணணும். So 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. multiply by 3, this becomes minus 3. இந்த minus 1 இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணும் minus 3 ஆயிடும். இந்த 3 மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். இங்க mod x minus 2 only remains. இந்த இன்இக்வாலிட்டியில ரைட் சைடுல பாருங்க 1 into 3 3 ஆயிடும். So next adding 2. இந்த minus 2 ரிமூவ் பண்ணோம்னா 2 ஆட் பண்ணுங்க. இப்போ minus 3 plus 2 இங்க minus 2 plus 2 ஆயிடும். இங்க 3 plus 2 வந்துரும். mod x மட்டும் தான் மிடில்ல இருக்கும். So இப்போ இன்இக்வாலிட்டியில mod x மட்டும் சென்டர்ல இருக்கும். இங்க minus 3 plus 2 வந்து minus 1 ஆயிடும். இங்க 3 plus 2 5 வந்துரும். So இப்போ mod x ஓட வேல்யூ வந்து lies between minus 1 and plus 5. இத ரெண்டு கேஸா நம்ம டீல் பண்ணலாம். x ஓட வேல்யூ எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். mod x ஓட வேல்யூ எந்த இன்டர்வல்ல நம்ம क्वेश्चन கேட்கல. क्वेश्चन இதோட ஸ்டாப் பண்ண முடியாது. அப்ப x ஓட வேல்யூ நீங்க சால்வ் பண்ணனும். சோ ரெண்டு இன்இக்வாலிட்டியை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேஸ்ல கன்சிடர் பண்ணுங்க mod x less than or equal to 5. இன்இக்வாலிட்டியோட ரைட் பார்ட் எடுத்துங்க. ரைட் பார்ட் எடுத்தீங்கன்னா mod x less than or equal to 5. It means that mod x less than or equal to 5 அப்படினா x lies between minus 1 and plus 5. So minus 5 less than or equal to x less than or equal to plus 5. So x lies between minus 5 and plus 5 because of mod x less than or equal to 5. Second case பாருங்க. அதிலே இப்போ x belongs to minus 5 plus 5 ங்கற இன்டர்வல்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கேஸ்ல சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் கேஸ் வந்து இந்த பார்ட் எடுங்க, லெஃப்ட் சைடு பார்ட் minus 1 less than or equal to x. Case 2 consider minus 1 less than or equal to mod x. இப்போ mod x வந்து greater than or equal to minus 1 ஆயிடும். So இப்போ அங்க வந்து modulus அப்படிங்கிறது absolute value denote பண்ணுது. For any value, any positive value, right sideல அந்த இன்இக்வாலிட்டில பாருங்க, left sideல பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கு. இங்க ரைட் சைடுல நெகட்டிவ் minus 1 இருக்கு. So பாசிட்டிவ் வேல்யூ always greater than minus 1 தான். நீங்க x க்கு எந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் இது பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும், பாசிட்டிவா தான் இருக்கும். அந்த பாசிட்டிவ் வந்து minus 1 விட greater தான் இருக்கும், greater than or equal to minus 1. ஏன்னா இங்க நெகட்டிவ் வேல்யூ இருக்கனால. So for all x belongs to r greater than or equal to minus 1. நீங்க x க்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது greater than or equal to minus 1 ஆ இருக்கும். equal to தேவையில்லை, greater than or equal to minus 1 தான். So இப்போ நமக்கு x belongs to r தான் நமக்கு டொமைன் வேல்யூவா கிடைக்கு. x ஓட டொமைன் வந்து இங்க r கிடைச்சிருக்கு. இங்க x ஓட டொமைன் வந்து -5 + 5. இதுல நம்ம இன்டர்செக்ஷன் தான், காமன் இன்டர்வல்ல தான் நம்ம எடுக்கணும். ரெண்டு இன்டர்வல் நமக்கு கிடைச்சிருக்கு x ஓட வேல்யூஸ். இந்த ரெண்டு இன்டர்வல்ல நம்ம இன்டர்செக்ஷன் செட்டை தான் எடுக்கணும். So இப்போ டொமைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் f of x ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து sin inverse ஃபங்க்ஷன். இதோட டொமைன் வந்து -5 + 5 தான் ஆன்சர். இன்னும் क्वेश्चन முடியல. செகண்ட் பார்ட் இருக்கு f of x லே cos inverse x அது. cos inverse ஓட டொமைன் வந்து -1 + 1 நமக்கு தெரியும். அப்ப x lies between -1 and +1. So -1 less than or equal to x less than or equal to n 1. இங்க cos inverse ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 minus mod x by 4. இப்போ இங்க x ஓட பிளேஸ்ல 1 minus mod x by 4 இருக்கு. இப்போ இந்த x ரிமூவ் பண்ணிட்டு இந்த மிடில்ல 1 minus mod x by 4 இன்சர்ட் பண்ணுங்க. So -1 less than or equal to 1 minus mod x by 4 less than or equal to 1. இந்த 4 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க.
மல்டிப்ளை பை 4 இங்கே -4 ஆகிடும், இங்கே +4 ஆகிடும், இங்கே 4 ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ -4 less than or equal to 1 minus modulus of x less than or equal to 4. ஸோ இப்போ இந்த இடத்துல 1 ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ 1 ரிமூவ் பண்ணணும்னா -1 ஆட் பண்ணுங்க. ஆடிங் -1 இங்கே -4 -1 ஆகிடும், இங்கே 1 மைனஸ் மாடுலஸ் x இருக்குது, இங்கே -1 நம்ம ஆட் பண்ணுறோம், இங்கே 4 -1. இந்த -1 இந்த +1 கேன்சல் ஆகிடும். ஆஃப்டர் கேன்சலிங் -1 +1 இங்கே மைனஸ் ஆஃப் மாடுலஸ் 6 இருக்கும், இங்கே -4 -1 -5 ஆகிடும், இங்கே 4 -1 3 ஆகிடும். ஸோ இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே மைனஸ் இருக்குது, நமக்கு மைனஸ் ரிமூவ் பண்ணோம். அதுக்கு 2 கேஸாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதை கேஸ் 1 கன்சிடர் -5 less than or equal to minus modulus of x. இப்போ மைனஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை வித் -1 on both sides of the inequality. இன்இக்வாலிட்டியாக இருக்கிறதுனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகிடும். சைன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவலாக மாறிடும். இங்கே 5 வந்து லெஃப்டில் +5 ஆகிடும், ஏன்னா -1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. இங்கே மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ளஸ் மாடுலஸ் ஆகுங்க. லெஃப்ட் சைடில் -5 வந்து +5 ஆகும், இங்கே மைனஸ் மாடுலஸ் இருக்குது ப்ளஸ் மாடுலஸ் ஆகணும். பட் இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் சிம்பிள் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவலாக மாறிடும். ஸோ 5 greater than or equal to mod x, ஆர் இதை வேற ஒரு பேட்டர்னில் எழுதலாம். mod x less than or equal to 5 அப்படின்னு எழுதலாம். mod x less than or equal to 5 அப்படின்னா x value lies between -5 and +5. ஸோ இப்போ -5 less than or equal to x less than or equal to +5. ஸோ இப்போ x வந்து -5 +5 இன்டர்வலில் தான் இருக்குது. ஸோ இப்போ x belongs to -5, +5. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்ட் சால்வ் பண்ண போகிறோம். கேஸ் 2 அதை எடுத்துக்கலாம். கன்சிடர் minus of mod x less than or equal to 3. ஸோ இப்போ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது லெஃப்ட் சைடில் mod x ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே ரைட் சைடில் +3 வந்து -3 ஆகிடும். இங்கே less than or equal to சிம்பிள் வந்து greater than or equal to வரும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான். லெஃப்ட் சைடில் அப்சல்யூட் வேல்யூ இருக்குது, ரைட் சைடில் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான் லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இப்போ ஃபார் எனி நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் இங்கே லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் இட் இஸ் கிரேட்டர் தென் -3 தான் இருக்க முடியும். ஸோ தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸோட வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம்னா ஆர்லேருந்து நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் கிரேட்டர் தென் -r. ஸோ இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸோட வேல்யூ எந்த இன்டர்வல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -5 +5 கேஸ் 1லையும் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்ங்கிறது செகண்ட் இன்டர்வலையும் கண்டுபிடிச்சோம். இந்த இன்டர்செக்ஷன் ரெண்டு இன்டர்வலுக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா -5 +5 அண்ட் ஆர், இதோட இன்டர்செக்ஷன் என்னன்னா -5 +5 தான் வரும். ஸோ இப்போ காஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இந்த டொமைன் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 minus mod x by 4 is -5 +5. ஸோ இப்போ கொஸ்டின் இங்கே நம்ம கேட்டிருந்தது f of x வந்து சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் காஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், அதோட டொமைன் தான் கேட்டிருந்தாங்க. அதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். domain of f of x, that is f of x, இதோட domain வந்து -5 +5, இங்கே -5 +5. So the entire domain, record domain is -5 +5. That's all.